Hi students, in the last video we learnt about After 20 Years written by O. Henry. We have completed only half of the story. Today we are going to see a part 2. So here for this After 20 Years இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த டைமில் ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காரு ஒரு போலீஸ்மேன். ஸோ அப்போ அந்த போலீஸ்மேன் வந்து இவரை பார்த்து கேட்குறாங்க, ஸோ ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்க்குறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் ஸோ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் போகுது. அது இல்லாமல் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நிறைய ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அபவுட் த climate அண்ட் அபவுட் த appearance ஆஃப் த மேன். ஸோ அந்த மாதிரி ஒன்றையும் அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபார் திஸ் செகண்ட் பார்ட் we are going to see now what was happening, whether the man was met his friend or not. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டை வந்து அவர் மீட் பண்ணாரா, அவங்க ஃப்ரெண்டு அந்த பிளேஸ்க்கு வந்தாங்களா வரலையா, என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம் இன்றைக்கி. ஹியர் அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து போலீஸ்மேன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவரும் அவங்க ஃப்ரெண்டும் இங்கே இந்த நியூயார்க் சிட்டியில் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தென் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் கிட்ட தான் இப்போ அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த அப்பாயின்மெண்ட் வந்து எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிஃபோர் 20 years. ஸோ அந்த பிஃபோர் 20 years இந்த அப்பாயின்மெண்ட் போடும்போது ஆஃப்டர் 20 years for the same day same time we want to meet here அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபார் தட் அப்பாயின்மெண்ட் he was waiting now. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் என்ன பண்ணுறாரு, இப்போ அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. It sounds pretty interesting, said the policeman. Rather a long time between meets, too. It seems to be. Haven't you heard from your friends since you left? ஸோ நீங்கள் ரெண்டு பேரும், அதாவது அவங்க அப்பாயின்மெண்ட்டில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா இந்த நியூயார்க் சிட்டியை விட்டு வெளியில் போயிடுறாரு, வெஸ்ட் டைரெக்ஷனில் போகிறாரு. பட் அவருடைய ஃப்ரெண்டு ஜிம்மி வெல்ஸ் மட்டும் இங்கே நியூயார்க்கில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த போலீஸ்மேன் கேட்குறாரு, நீ வந்து இங்கேருந்து போனதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினியா, உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது கம்யூனிகேஷன் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Well, yes, for a time we corresponded, said the other, but after a year or two we lost track of each other. You see, the West is a pretty big proportion and I kept hustling around over it pretty lovely. But I know Jimmy will meet me here if he's alive, for he always was the trustee's Stanton's old chap in the world. He will never forget. I came here 1,000 miles to stand in this door tonight, and it is worth if my old partner turn up. அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து போலீஸ்மேனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம், எங்களுக்கு இடையில கான்டாக்ட் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. பட் இயர் லேட்டர், ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வி லாஸ் தட். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அதை இழந்துட்டோம், எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் எந்த கான்டாக்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து வெஸ்ட்டுக்கு போனார் இல்லையா, அதை சொல்கிறாரு. தட் வாஸ் எ ப்ரிட்டி அண்ட் பிக்கஸ்ட் பிளேஸ். ஸோ அது வந்து ரொம்பவே அழகான பிளேஸு. ஸோ அதில் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன் அந்த பிளேஸோட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் ஹீ இஸ் கண்டினியூவிங், ஐ நோ ஜிம்மி வில் மீட் மீ ஹியர் இஃப் ஹீ இஸ் அலைவ். ஸோ ஜிம்மி வில்ஸ் வந்து உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக என்னை மீட் பண்ண என்ன பண்ணுவான், இங்கே கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு நேர்மையான பர்சன், பொய் சொல்ல மாட்டார். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கிறாரு. ஹீ வில் நெவர் ஃபர்கெட். ஸோ கண்டிப்பாக அவர் என்ன பண்ண மாட்டார், அதை மறக்க மாட்டார். ஐ கேம் ஹியர் 1,000 miles to stand in this door tonight. ஸோ நான் அவரை பார்க்கறதுக்காக ஒரு 1,000 மைலுக்கு அந்த சைட்லேருந்து இங்கே வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய பார்ட்னர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக இங்கே வருவாருன்னு சொல்லி சொல்கிறாரு. The waiting man pulled out a handsome watch. The light of it set with small diamonds. ஸோ அந்த வெயிட்டிங் மேன், அந்த வெயிட் பண்ணிகிட்ருக்குறான் இல்லையா, அந்த மேன் வந்து ஒரு வாட்ச் ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ அதில் அதனுடைய லைட், அதனுடைய மூடி இருக்குது இல்லையா. ஸோ இப்போ மேபி வாட்ச் வந்து கவர் பண்ணியிருக்கிறதா இருக்கலாம், ஒரு சில வாட்ச் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் அந்த லைடில் குட்டி குட்டி டைமண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாரு. 3 minutes to 10, he announced. It was exactly 10 o'clock when we parted here at the restaurant door. So here
10 minutes இருக்குது 10 o'clock ஆக அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் ஸோ இவருடைய பார்ட்னரும் இந்த ரெஸ்டாரண்ட் டோர்கிட்ட கரெக்டாக ஷார்ப் 10 o'clock தான் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு போனோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Did pretty well out west, didn't you? asked the policeman. So here அந்த போலீஸ்மேன் கேட்குறாரு, ஸோ நீ வெஸ்ட் டைரெக்ஷனுக்கு போனோம் இல்லையா, அங்கே எப்படி இருந்துச்சு, அந்த ஏரியா எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் ப்ரிட்டி. ஸோ உனக்கு தேவையானதை எல்லாமே அங்கே கிடச்சிதா, உனக்கு கொடுத்துதா அந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தென் அந்த வெயிட்டிங் மேன் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ ஜிம்மி வந்து ஒரு நல்ல ஹானஸ்டான பர்சன், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஆனால் இங்கே வந்து நியூயார்க்கில் எப்படி இருக்குன்னா ஒரு ரொட்டீன் லைஃப் தான் இருக்கும். பட் வெஸ்ட்டில் வந்து அப்படி கிடையாது. அங்கே வந்து ஒன்றுமே நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண இருக்கும். அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நம்ம நிறையா லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ எல்லாமே அங்கே வந்து கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். பட் இங்கே நியூயார்க்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The policeman twirled his club and took a step or two. ஸோ ஹியர் அந்த போலீஸ்மேன் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கையில் வச்சுருக்கிறார் இல்லையா அந்த ஸ்டிக் ஒன்று, ஒரு தடி மாதிரி. ஸோ அதை கையில் வச்சு சுழட்டிக்கிட்டே அவர் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஐ வில் பி ஆன் மை வே, ஹோப் யுவர் ஃப்ரெண்ட் கம்ஸ் அரவுண்ட் ஆல் ரைட், கோயிங் டு கால் டைம் ஒன் ஹிம் ஷார்ப். அதுக்கு அந்த போலீஸ்மேன் சொல்கிறாரு, ஓகே ஆல் ரைட், நான் வந்து என்னோடய வழியில் போகிறேன், உன்னுடைய ஃப்ரெண்ட் வந்து கரெக்டாக டைமுக்கு வருவார் அப்படின்னு நம்புகிறேன், நான் அந்த ஷார்ப் டைமிங்க்கு கண்டிப்பாக வருவார், ஸோ அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மூவ் ஆகுறாரு. ஐ ஷுட் சே நாட், said the other. I will give him half an hour at least. If Jimmy is alive on earth, he will be here by the time. So long, officer. So here நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு ½ an hour நான் டைம் கொடுக்கணும். ஸோ இன்கேஸ் ஜிம்மி வில்ஸ் வந்து இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அந்த டைமுக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ½ an hour என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், அவருக்காக ஒரு ½ an hour டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குட் நைட் ஆஃபீஸர், said the policeman, passing on along his beat. Trying doors he went. ஸோ அந்த போலீஸ்மேனுக்கு வந்து அவர் குட் பை சொல்லிடுறாரு. அந்த போலீஸ்மேன் ஹி ஸ்டார்டட் டு வாக். ஸோ அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பிகினிங்கில் என்ன பண்ணார், அந்த ஸ்டிக்கை வச்சு கீழே பீட் பண்ணிக்கிட்டே போனார், அடிச்சுக்கிட்டே போனார். ஸோ அதே மாதிரி போகிறாரு. தென் ட்ரையிங் டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது க்ளோஸ்டு டோர்ஸ். ஸோ அங்கே ஆல்ரெடி 10 o'clock மேலே ஆகிடுச்சு அப்படின்றதுனால எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிருக்குது. அந்த க்ளோஸ் ஆகிருக்கிற டோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த வழியாக அவர் நடந்து போயிட்டுருக்காரு. There was now a fine cold dazzling falling, and the wind had risen from it uncertain puff into a steady blow. The few foot passengers tread in the quarter hurried dismally and silently, along with coat collar torn high and packeted hands. So here now அந்த climate பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த climate எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, டேஸ்லிங் பனி தூறல் மாதிரி அந்த தூறல் போட்டுகிட்டே இருக்குது. ஸோ அப்போ அங்கே இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ கொஞ்சம் ஒரு சில பேசஞ்சர்ஸ், ஒரு சில பீப்புள்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹரிபரியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க குவார்ட்டர்ஸை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அட் த டைம் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, லாங் கோட்டாக போட்டிருக்குறாங்க, அவங்களுடைய ட்ரெஸ் கோட் சொல்கிறாங்க. ஸோ லாங் கோட் போட்டிருக்குறாங்க, அவங்க காலரை வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுருக்குறாங்க. தென் அந்த கோல்டால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கை இருக்குது இல்லையா, அதை வந்து அவங்க பேக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த வழியாக கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. And in the door of the hardware store, the man who had come 1,000 miles to fill an appointment and said in almost absurdity, with the front of his youth, smoked his cigar and waited. So இங்கே அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு மேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ 1000 மைல் கடந்து வந்து எந்த ஒரு அஷ்யூரிட்டியுமே இல்லை, அவருடைய ஃப்ரெண்டு வருவாரா வரமாட்டாரா எதுவுமே தெரியாது. பட் ஹி வாஸ் வெயிட்டிங் தேர். ஸோ அங்கே என்ன பண்ணுறாரு, அவங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ எப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக, அவர் யூத்தாக இருந்த அப்போ போட்ட அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவருக்கு டைம் பாஸ் ஆகணும் இல்லையா, அதனால் ஜஸ்ட் ஹி வாஸ் ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அவருடைய ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. About 20 minutes he waited, and then a tall man in a long overcoat with collar turned up his ear hurried crossed from the opposite side of the street.
he went directly to the waiting man. So here அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா ஒரு ½ hour நான் வெயிட் பண்ணுவேன் என் ஃப்ரெண்டுக்காகன்னு. ஸோ 20 minutes ஆகிடுச்சு. அந்த 20 minutesக்கு அப்புறம் ஒரு டால் மேன் ஒருத்தவங்க வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து கிராஸ் பண்ணி வராங்க. ஸோ அவங்களும் ஓவர் கோட் போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய காலர் வந்து அவங்க இயரை கவர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிராஸ் பண்ண மேன் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக இவர்கிட்ட தான் வராங்க. Is that you, Pop? He asked doubtfully. ஸோ நீ தான் வந்து பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் அந்த வெயிட்டிங் மேனோடைய நேமையே இங்கே நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அந்த ஃப்ரெண்டோடைய பேர் ஜிம்மி வெல்ஸ். ஸோ இந்த வெயிட் பண்ண மேன் இருக்கிறாங்களே அவங்களுடைய பேர் என்னென்னா பாப். Is that you, Jimmy Wells? cried the man in the door. ஸோ ஏற்கனவே அந்த மேன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக கேட்குறாங்க. ஸோ இந்த வெயிட் பண்ண மேன் என்ன பண்ணுறாரு, நீ தான் வந்து ஜிம்மி வெல்ஸா அப்படின்னு சொல்லி அந்த டோர்கிட்ட நின்று கேட்டுட்ருக்கிறாரு. ஸோ ஃபார் திஸ் ஸ்டோரி நவ் ஒன்லி தே ஆர் மீட்டிங். ஸோ அந்த 2 ஃப்ரெண்டு வந்து பார்த்து நீ தான் பாப்பா நீ தான் ஜிம்மி வெல்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது ஸோ அவங்க 2 பேருக்கு இடையில என்ன கான்வர்சேஷன் மேபி போயிருக்கலாம். நம்ம இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா என்னெல்லாம் பேசிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு அவங்களுடைய கான்வர்சேஷன். அப்படி இல்லைன்னா அவங்க 2 பேருக்கு இடையில இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்ட் எப்படி இருந்துச்சு, ஸோ என்னெல்லாம் அவங்க பேசிக்கிட்டாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் we can see for the next class.